முத்துராமலிங்க தேவரை அவமானப்படுத்தி வாங்கி கட்டிய விஜய். அழைப்பு விடுத்த அமித்ஷாவுக்கு விஜய் சொன்ன பதில் என்ன தெரியுமா? தாவேகா தலைமை அலுவலகத்துக்கு வந்த வெடிகுண்டு மிரட்டல் காரணம் என்ன? விரிவாக பார்க்கலாம். வெல்கம் டு மதிமுகம் டிகோட். Taste the Daily. டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தென் மாவட்டங்கள்ல தேவர் ஜெயந்தி அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு நிகழ்வு. அதனாலதான் எவ்வளவு வேலை இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு அந்த வேலைகள் எல்லாத்தையுமே ஓரங்கட்டி வச்சுட்டு எல்லா அரசியல் தலைவர்களும் தேவர் ஜெயந்தி அன்னைக்கு அவரோட சிலை எங்க இருக்கோ அங்க, அவரோட சமாதி எங்க இருக்கோ அங்க போய் அவருக்கு மரியாதை செலுத்திட்டு வர ஒரு வழக்கமாவே இருக்கு. இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு, உண்மையாவே முத்துராமலிங்க தேவர் மேல இருக்கக்கூடிய அந்த உணர்வு அப்படிங்கிறத சொல்லலாம். இன்னொன்னு, அந்த சமூக மக்களோட அந்த ஓட்டு சதவிகிதம் அப்படிங்கிறது தென் மாவட்டத்துல வெற்றியை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு சக்தி. அதனால அந்த ஓட்டுக்காக அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்காகவாது நேர்ல போய் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுமே மரியாதை செலுத்திட்டு இருக்காங்க. இது எல்லா வருஷமும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். இதுல மரியாதை செலுத்தல அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறதையும் அந்த கட்சி தலைவர்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்திருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா 2021 எலெக்ஷனுக்கு அப்புறமா எடப்பாடி இவருக்கு RB உதயகுமார் ரத்தத்துல கடிதம் எழுதி அழைப்பு விடுப்பாரு. இருந்துமே இந்த எலெக்ஷனுக்கு அப்புறமா எடப்பாடி தேவர் ஜெயந்திய புறக்கணிச்சாரு. இதனால இதுக்கு அப்புறமா அடுத்து அவர் எப்ப போறாரோ அப்போ துரோகி வெளியப்போ அப்படின்னு சொல்லிக்கிட்டு தைரியமா எடப்பாடிய புறக்கணித்தவங்க தான் இந்த சமூகத்தினர். இப்படி இருக்கிறதுனாலதான் ஜெயலலிதா அம்மையார்ல இருந்து OPS வரைக்குமே தங்கத்துல கவசம் வித்தியாசமா செய்யற அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெள்ளி கவசம் இது எல்லாமே கொடுத்து அந்த சமூக ஓட்டுகளை கவர்ந்து இழுத்துட்டு வந்தாங்க. இது காரணமா தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே அந்த சமூகத்தினர் நம்மள புறக்கணிக்கிறாங்க அப்படிங்கறது தெரிஞ்சுட்டு இப்போ பேருந்து நிலையத்துக்கு அவங்களுக்கு வைங்க அப்படிங்கிற மாதிரி தேவர் சமூகத்தினர் அந்த ஓட்டை கவர் பண்றதுக்கான வேலைகளை எல்லா அரசியல் கட்சி தலைவருமே செஞ்சுட்டு வராங்க. இதுல ஒரு சில எக்ஸப்ஷனும் இருக்கும். யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அன்புமணி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இந்த சமூகத்தோட ஓட்டு தேவை கிடையாது. இந்த தலைவர் மேல அவங்களுக்கு ஒரு உணர்ச்சியுமே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதனால அவங்க இந்த நிகழ்வுல கலந்துக்கிறது கிடையாது. ஆனா அதை தவிர்த்து மற்ற தலைவர்கள் எல்லாருமே இவங்களுக்கு நேரடியா போய் தான் மரியாதை செலுத்திட்டு வராங்க. இந்த அக்டோபர் 30 தேவர் ஜெயந்திக்குமே முதலமைச்சர் MK ஸ்டாலின்ல இருந்து எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பன்னீர்செல்வம், செங்கோட்டையன், டிடிவி தினகரன், முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள்னு எல்லாருமே பசும்பொண்ணுக்கு போய் அங்க நேரடியா மரியாதை செலுத்திட்டு வந்தாங்க. ஆனா ஒரே ஒரு கட்சி மட்டுமே அதை செய்யாம அந்த சமூகத்தையே அவமானப்படுத்திருக்காங்க. அது யாரு அப்படிங்கிறத உங்களால செய்திகள்ல பார்த்திருக்க முடியும். சமூக வலைத்தளத்துல அது ஒரு பெருமையா ட்வீட் வேற போட்டிருந்தாங்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு போட்டோவை வச்சு அதுக்கு மாலை போட்டு மரியாதை செலுத்துறோம் அப்படிங்கிற பேர்ல அவமரியாதை செஞ்சிருக்காங்க தாவேகா தலைவர் விஜய். இது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்கள அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் இருக்காங்க இல்லையா, பொதுச் செயலாளர், இணை பொதுச் செயலாளர், கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர், இவங்க எல்லாருமே பசும்பொண்ணுக்கு நேரடியா போயிருக்காங்க. சரி, கட்சி தலைவர் வரல, கட்சியோட முக்கியமான நிர்வாகிகள் எல்லாருமே போயிருக்காங்க. இது மூலியமா அந்த சமூகத்தினரை இவங்க இன்ஸ்பயர் பண்ண பாக்குறாங்க அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா அங்க போய் என்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு கேவலமான ஒரு செயலா இருக்கு. தேவர் அவருக்கு மரியாதை செலுத்துறதுக்காக போறாங்க. அப்படி போகும்போது அங்க போய் என்ன சொல்லணும்? நார்மலா எல்லாரும் போயிட்டு என்ன சொல்லுவாங்க? தேவர் வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது அவர் மேல இருக்கக்கூடிய மரியாதையில வரக்கூடிய ஒரு வார்த்தை. அங்க போயிட்டு இந்த கட்சி தொண்டர்கள் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா, போற இடத்துல எல்லாம் தாவேகா தாவேகா, டிவிகே அப்படின்ட்டு. அதே மாதிரி கட்சியோட முக்கிய நிர்வாகிகள் எல்லாருமே சொல்லியிருக்காங்க தேவர் வாழ்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு மத்த எல்லாருமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல போய் தாவேகா வாழ்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எவ்வளவு பெரிய அவமரியாதை! இந்த அவமரியாதையை செஞ்சுட்டு ஒரு விளம்பரத்துக்காக அங்க போய் வாங்கி கட்டிட்டும் தாவேகா தரப்பினர் திரும்ப வந்திருக்காங்க. இந்த விஷயம் எதுக்கு? இப்படி போய் வாலண்டியரா போய் வாங்கி கட்டணுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்போ சமூக வலைத்தளத்துல தாவேகா தரப்பினர் மேல விமர்சனங்கள் வைக்கப்பட்டு வருது. இது ஒரு பக்கம் இருக்க, கரூர் வழக்கு சிபிஐ கட்டுப்பாட்டுல இருக்கு. சிபிஐ யாரு உத்தரவு போடுறாங்க அப்படின்னா அமித்ஷா அவங்க கட்டுப்பாட்டுல இருக்கு. இது போக வருமான வரித்துறையோட அந்த வழக்குமே நடிகர் விஜய் மேல இருந்துட்டு இருக்கு. இது எல்லாத்தையுமே வச்சு பாஜக
தாவேகாவை கூட்டணிக்கு அழைச்சு ஒரு மிரட்டல் விடுறதான ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னா, பாஜக தரப்புல இருந்து டெல்லியில இருந்து ஒரு பிரபலமான ஒரு வழக்கறிஞர் சென்னைக்கு வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்திட்டு வரதாகவும், விஜய் அவர்களுக்கு வந்து உங்களுக்கு முதலமைச்சர் பதவியெல்லாம் கிடையாது, நீங்க அதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டீங்க, உங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியை நாங்க ஒதுக்குறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கதாகவும் ஒரு தகவல் வந்து வெளியாகி இருக்கு. இது அதிகாரப்பூர்வமான ஒரு அறிக்கை கிடையாது, ஆனா தகவல் வெளியாக வந்த ஒரு அறிக்கை. இதுக்கு பாஜக கூட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு தாவேகா தரப்பினர் சொன்னதாகவும் சொல்லப்படுது. இப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவங்க பாஜக கூட கூட்டணியில இல்லையாமா, இதை நம்ம எல்லாருமே நம்பணுமா, நீங்களும் நம்பிக்கோங்க. இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கும் போதுதான் தாவேகாவோட தலைமை அலுவலகம் இருக்கு இல்லையா, அங்க பாம்பு த்ரெட் வச்சிருக்கிறதா ஒரு த்ரெட்னிங்குமே வந்திருக்குதாமா. நம்ம எல்லாருமே காலையில இந்த செய்தியை பார்த்திருப்போம். இதை பார்த்த உடனே உண்மையாவே தாவேகா தரப்பினர் செய்யக்கூடிய வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு யாரோ ஒருத்தர் கோவப்பட்டு அங்க வந்து பாம்பு வந்து வச்சிருப்பாங்க, இந்த த்ரெட் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்க்கும்போது தான் தெரியுது இது வந்து அப்படிலாம் ஒரு விஷயமே கிடையாது. இதுவுமே விளம்பரத்துக்காக செய்யப்பட்ட ஒரு மிகப்பெரிய சதி. சோதனையில பாமும் இல்ல ஒண்ணும் இல்ல அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இது யாராச்சும் ஒருத்தங்க ஒருவேளை பாம் த்ரெட் அப்படின்னு சொன்னாலாச்சும் இவங்க அந்த இடத்த விட்டு வெளியே வருவாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியால சொன்ன ஒரு மிரட்டல் அப்படிங்கிறத சோதனையில இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே தமிழகத்துல வந்து பீகார் மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க துன்புறுத்தப்படுறதா, அவங்க ரொம்ப சித்திரவதை அனுபவிக்கிறதா பிரதமர் மோடிஜி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போ உண்மையா தமிழகத்துல யாரு பீகார் மக்கள் யாராவது துன்புறுத்தலுக்கு ஆளாகி இருக்காங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அது யார் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க, தெரிஞ்சுக்கலாம்.